அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன ரெசிபி செய்து போடலாம்னு யோசிக்கும்போது இந்த சுவையான கேசர் மலாய் குல்ஃபி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இதை சாப்பிட்டவைக்கு நன்றாக தெரியும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குமெண்டு. சாப்பிடாதவைக்கு சொல்லிக்கொள்கிறேன், கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ஃபுல்லாக பார்த்து முடிஞ்சால் வீட்டில் செய்து பாருங்க. அந்த அளவுக்கு டேஸ்டான ஐஸ்கிரீம் உண்டு. இந்த ரெசிபிக்கு போகிறக்கு முன்னால் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களென்றால் கண்டிப்பாக மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே நேரம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களை வந்து சேரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த ஐஸ்கிரீமை செய்கிறன்றதை பார்ப்போம். இந்த ஐஸ்கிரீமை செய்து எடுத்துக்கொள்கிறதுக்கு நல்ல அடி கனமுள்ள பாத்திரமாக எடுத்துக்கொள்கிறேன். முடிஞ்சால் நான்ஸ்டிக் பேன் பாவித்து கொள்ளுங்க. அதை எடுத்துட்டு 2 லிட்டர் நல்ல தடிப்பான பாலாக விட்டு எடுத்துக்கொள்கிறேன். காரணம் என்னவெண்டா, இந்த பாலை கிட்டத்தட்ட அரை மணித்தேலம் காய்ச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். நீங்கள் அடிக்கனமுள்ள பாத்திரமாக எடுத்தீங்களா உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இந்த பாலை காய்ச்சி எடுத்துக்கொள்ளலாம். இதோட நான்ஸ்டிக் பேன் எடுத்தீங்கன்னா ஒன்று உதவியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த 2 லிட்டர் பாலை விட்டால் பிறகு தேக்கரண்டி குங்குமப்பூ போட்டுக்கொள்கிறேன். குங்குமப்பூவையும் போட்டால் பிறகு நீங்கள் அடுப்பை போட்டுட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு இந்த பாலை காய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க. கூட ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த பாலை காய்ச்சினீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பால் அடிப்பிடிச்சிடும். அதனால தான் சொல்லிக்கொள்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் இந்த பாலை காய்ச்சி எடுக்கும்போது மீடியம் ஹீட்லேயே வச்சு கிட்டத்தட்ட அரை மணித்தேலம் காய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பாலை காய்ச்சி எடுக்கிறதுக்கு நான் முதல் சொன்னது போல் கிட்டத்தட்ட அரை மணித்தேலம் பிடிக்கும். நீங்கள் இதை கைவிடாமல் காய்ச்சி எடுத்தீங்களா தான் உங்களுக்கு இது அடிப்பிடிக்காமல் காய்ச்சி எடுத்துக்கொள்வீங்கள். இப்போ பார்த்தீங்களா நான் இதை கிட்டத்தட்ட அரை மணித்தேலத்துக்கிட்ட காய்ச்சி எடுத்துட்டேன். நீங்கள் காய்ச்சி எடுத்த அப்புறம் கிட்டத்தட்ட காவாசி குறைஞ்சிருக்கும். இந்த பாலை இனி நாங்கள் சைட்டில் மெல்லிய ஹீட்டில் வச்சுக்கொண்டு இனி அடுத்ததாக இந்த ஐஸ்கிரீமுக்கு போடுறதுக்கு பால்கோவாவை ரெடி பண்ணுவோம். இந்த பால்கோவாவை பார்த்தீங்களா இந்த ஐஸ்கிரீமை மாதிரி பல்வேறு விதங்களில் செய்து கொள்ளலாம். இந்த பால்கோவாவை செய்து எடுக்கிறதுக்கு ஒரு சட்டி ஒன்று எடுத்துட்டு அடுப்பை ஆன் பண்ணக்கு இதுக்கு முதல் 1 கப் க்ரீம் பால் விட்டுக்கொள்கிறேன். அதையும் விட்ட பிறகு அரை கப் திக்கான பால் விட்டுக்கொள்கிறேன். இது ரெண்டோடையும் சேர்த்து 1 கப் மில்க் பவுடர் போட்டுக்கொள்கிறேன். இந்த மில்க் பவுடரையும் போட்ட பிறகு அடுப்பை ஆன் பண்ணக்கு இந்த மில்க் பவுடரை இந்த பாலோட ஒரு கட்டி ஒன்றும் இல்லாமல் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இனி அடுப்பை ஆன் பண்ணி போட்டு இதை லோ ஃப்ளேமில் விட்டு இந்த பால்கோவாவை காய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்கோ. இந்த பால்கோவா செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 நிமிஷம் பிடிக்கும். நீங்கள் இந்த பால்கோவா செய்து எடுக்கும்போது அடிக்கனமுள்ள பாத்திரமாக எடுத்தீங்களா உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதுவும் பால் காய்ச்சிற போல தான் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கணும். அப்படி என்றால் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இந்த பால்கோவா கிடைக்கும். இந்த பால்கோவா நீங்கள் காய்ச்சி கொண்டு இருக்கும்போது இந்த பதத்துக்கு வந்ததும் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு செய்து கொள்ளுங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் இப்படி செய்யும்போது இந்த பால்கோவா பதத்துக்கு மாறி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால்கோவா நல்லா முருகி சட்டியில் ஒட்டாத அளவுக்கு வந்துட்டு இதை இனி சின்ன சின்ன கட்டியெல்லாம் உடைச்சி விட்டுட்டு காய்ச்சி கொண்டிருக்கிற பாலுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். இந்த பால்கோவாவை இந்த காய்ச்சி கொண்டிருக்கிற பாலுக்குள்ளே போட்டுட்டு இந்த கட்டியெல்லாம் மெல்லிய மெல்லிய சின்ன கட்டியெல்லாம் உருத்தி விடுங்கோ. நீங்கள் இந்த பால்கோவாவை இந்த பாலுக்குள்ளே உருத்தி விட்டீங்களா தான் இந்த பால்கோவான்ற டேஸ்ட்டே இந்த ஐஸ்கிரீமில் தெரியும். அதே நேரம் இந்த பாலையும் உங்களுக்கு நல்ல திக்காக்கி தரும். இப்போ பார்த்தீங்களா பால்கோவா உருத்தின அப்புறம் இப்படி சின்ன சின்ன கட்டியெல்லாம் இந்த பாலுக்குள்ளே இருக்கணும். இந்த ஐஸ்கிரீம் செய்தெடுக்கிறதுக்கு அரை கப் சீனி போட்டுக்கொள்கிறேன். இந்த அரை கப் சீனியை வடிவாக காணும், அல்லது உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட போட்டுக்கொள்ளுங்க. இதையும் போட்ட பிறகு அரை தேக்கரண்டி ஏலக்காய் பவுடர் போட்டுக்கொள்கிறேன். இதையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இந்த ஐஸ்கிரீமுக்கு சுவையை கொடுக்குறதுக்கு சின்னனா நொறுக்கிய 3 டேபிள் ஸ்பூன் கெஜு, சின்னனா நொறுக்கிய 3 டேபிள் ஸ்பூன் பாதாம், இதோடு சேர்த்து சின்னனா நொறுக்கிய 3 டேபிள் ஸ்பூன் பிஸ்தாஷ்,
இந்த நட்ஸ்களையும் போட்ட பிறகு ஒரு 2-3 நிமிஷம் இந்த சுடு பாலில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாலை ஒரு கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கிட்ட ஆற விட்டு கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்களா இந்த பால் நல்லா ஆறி நல்லா கூலாக வந்துட்டுது. இனி இதை என்ன செய்ய போகிறோம்டா எடுத்து வச்சிருக்கிற அச்சுவலுக்குள்ளே விட்டுக்கொள்வோம். நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் செய்து எடுக்கும்போது குல்ஃபி ஐஸ்கிரீம் அச்சு தான் தேவையாண்டு இல்லை, உங்களுக்கு வீட்டை கிடைச்சது ஒன்றுக்குள்ளே விட்டு வச்சுக்கொள்ளலாம். இன்றைக்கு பார்த்தீங்களா நான் இந்த ஐஸ்கிரீம் கவர் இன்றைக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு உதுக்குலையும் விட்டு காட்டிட்டு அதே நேரம் சிம்பிளாக ஒரு தரம் பாவிக்கிற கப் ஒன்று வச்சுருக்கிறேன். நீங்கள் இப்படி ஐஸ்கிரீம் கவர் இல்லாட்டி இப்படி கப்பல் ஒன்றுக்குள்ளேயும் விட்டு வச்சுக்கொள்ளலாம். இன்றைக்கு நான் இந்த 2 அச்சுக்குள்ளேயும் விட்டு காட்டுறேன் பாருங்க. முதல் இந்த ஐஸ்கிரீம் கவருக்குள்ளே விட்டுக்கொள்ளுவோம். இதை வடிவாக ஃபுல்லாக நிரப்பின பிறகு ஐஸ்கிரீம் குச்சி வச்சு இதை மூடிக்கொள்கிறேன். இனி மிச்சம் இருக்கிற பாலை இந்த கப்பலுக்குள்ளே விட்டு எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் இந்த கப்பலுக்குள்ளே விடும்போது பெரிய கப்பண்டா உங்களுக்கு தேவைக்கேற்றபடி அந்தந்த அளவுக்கு விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த பாலை ஃப்ரீசருக்குள்ளே வைக்க முதல் ஒன்றால் கவர் பண்ணிட்டு வச்சிங்களா உங்களுக்கு ஃப்ரீசருக்குள்ளே ஐஸ் பிடிக்காமல் நல்ல பதமாக எடுத்துக்கொள்ளலாம். இதை இப்படி மூடின பிறகு சின்ன கூரான கத்தியால் நடுவுக்குள்ளே ஓட்டை போட்டுட்டு ஜென்ட்லியாக இந்த ஐஸ்கிரீம் குச்சியை நடுவுக்குள்ளே வச்சிங்களா இறுகின பிறகு அழகாக வரும். இதே போல் எல்லா கப்பையும் இப்படி கவர் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்படி கவர் பண்ணி எடுத்த பிறகு இந்த ஐஸ்கிரீம்களை குறைஞ்சது 8 மணித்தியாலம் ஃப்ரீசருக்குள்ளே வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 10 மணித்தியாலம் இந்த ஐஸ்கிரீம்களை டீப் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துட்டேன். வாங்கோ பாப்பம் எப்படி இருக்குதுண்டு. நீங்கள் இந்த கவர் காலை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சுடுதண்ணீக்கில் மெல்லிசாக துவைச்சி எடுத்தீங்களா இது உங்களுக்கு ஈஸியாக கலண்டு வந்துடும். இப்படி நல்ல கொதி தண்ணி கிளாஸுக்குள்ள எடுத்து போட்டு இப்படி துவைச்சி எடுத்தீங்கன்னாலே ஈஸியாக கவர் கலண்டு வந்துடும். பேந்தன எங்களோட சூப்பரான கேசர் மலாய் குல்ஃபி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். அதே நேரம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் இந்த கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க. நான் முதல் சொன்னது போல் இந்த குல்ஃபி ரெசிபி கனவிதங்களில் செய்து கொள்ளலாம். இது கார்ன்ஃப்ளவரோ அல்லது வேறு மாவு ஒன்று சேர்க்காமல் பால் மா நட்ஸில் செய்கிற அந்த மாதிரி டேஸ்டான ரெசிபி உண்டு. லாஸ்ட்டில் இந்த ஐஸ்கிரீமுக்கு நீங்கள் சர்வ் பண்ணக்கு முதல் சின்னதாக கட் பண்ண பாதாம் பிஸ்தா கஜு போட்டுட்டு கொடுத்தீங்கன்னா பார்க்கவும் கண்ணுக்கு அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு மறந்துடாமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் இந்த ரெசிப்பியை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.